லைவான வண்ணர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய திரைவிமர்சனம் என்ன அப்படின்னா கேம் சேஞ்சர். இந்த படம் வந்து கேம் சேஞ்சர்னு சொல்றத விட கேம் ஓவர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தொடர்ந்து வந்து சங்கர் அவர்களுக்கு வந்து தோல்வி படமே வந்து அமைஞ்சிட்டு இருக்கு. அந்த வகையில் இதுவும் வெற்றி படமா அப்படின்னு பார்த்தோங்க அப்படின்னா இதுவும் அந்த அளவுக்கு வந்து பேசும் பொருளாவே ஒன்றும் இல்லை. இதுவும் வந்து ஒரு தோல்வி படம் அப்படின்னே அவரும் ஒத்துக்கணும், நம்மளும் வந்து சொல்லணும். அதே போல இந்த கதை மட்டும் வந்து பார்த்தோன்னா கார்த்திக் சுப்புராஜ் அவர் படத்திலிருந்தே சுட்டு அவருக்கே கதையை கொடுத்துருக்காரு அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாருன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே போல இது கேம் சேஞ்சர்னு சொல்றதோட முதல் பார்ட் 2 அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படியே இந்த படத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒத்துமொட்ட திரைப்படத்தையும் அங்கங்க அந்தந்த கிளிப்பை எடுத்து கார்த்திக் சுப்புராஜ் வந்து இதை ஒட்டி இதை ஒரு மாஸ் படம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கதையை வித்ததை அது என்னால் கொஞ்சம் ஜீரணிக்க முடியல. அது நீங்களே வந்து எப்படி சொல்லு பாருங்க. ஆனால் ராம் சரணோட உழைப்பு இதில் கண்டிப்பாக நம்ம சொல்லணும். அவருடைய கேரக்டர் வைஸ் ஆகட்டும், அவருடைய ஃபைட் சீக்வன்ஸு இந்த இது எல்லாமே பார்த்தோம்னா அவ்வளோ அருமையாக வந்து இருக்கும். அதே போல் மியூசிக் தமன் மியூசிக்கும் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் வந்து படத்துடைய ஒன்று இருக்கு. ஹீரோயின் வந்து ரொம்ப கதை ஃபுல்லாக வரல அப்படின்னா கூட அங்கங்கே வந்து காமிச்சிருப்பாங்க. அவங்களுடைய கேரக்டர் அவங்க நல்லா பண்ணியிருப்பாங்க. எஸ்.ஜே. சூர்யா, ஜெயராம் நல்லா அவங்களுக்கு ஒரு கேரக்டர். ஜெயராம்லாம் ஃபன் பண்ணுறது நல்லாவே இருந்தது. எஸ்.ஜே. சூர்யா கேரக்டர் அதை விடவே சூப்பரா இருந்தது. ஆனா இதுல என்ன ஒண்ணு, அவருடைய கதையை திருடி அவருக்கே கொடுத்தது தான் எனக்கே கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. கேம் சேஞ்சரை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணீங்க. இந்த படத்துல அப்படின்னா கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கதைலாம் ஒன்றும் சொல்ற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இதுல வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆக்ஷன் வந்து ராம் சரண், அப்பா ராம் சரண், அம்மா வந்து அஞ்சலி. பையன் ராம் சரண் வந்து ஐஏஎஸ் படிக்கிறாரு, அப்புறம் ஐபிஎஸ் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா தேர்தல் ஆணைய அதிகாரியாகவும் வர்றாரு. அதே போல இந்த படத்துக்கு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 75 கோடி வந்து அந்த ஒரு சாங்குக்கே வந்து செலவு பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது அந்த அளவுக்கு வந்து ஒன்றும் அதை அவ்வளோ செலவு பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா இப்போலாம் லொக்கேஷன்ல ஷூட் பண்றது அவ்வளோ அருமையா வந்து இருக்கு. இல்லை கிரீன் மேட் வச்சு எடுக்கிறதுக்கான அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கு. இந்த படத்துக்கு என்ன விமர்சனம் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா நான் உட்கார்ந்த வரைக்கும் கொஞ்சம் ரொம்பவே டிசப்பாயிண்டட் தான் வந்து கொஞ்சம் நான் இருந்தேன் படத்துல வந்து. அதே போல இந்த தில்ராஜ் இருக்காரு, அவர் இதே தான் வாரிசையும் அவருக்கு எடுத்து விட்டாரு. சாங் இருக்கு, ஃபைட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டாரு. இந்த படத்துல எல்லாமே இருக்கு, ஆனா எதுவுமே வந்து ரசிக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லை. இந்த படத்தை நீங்க விருப்பப்பட்டா போயிட்டு பாருங்க. எல்லா தியேட்டருமே ஃப்ரீயா தான் இருக்கு. புக்கிங் பண்ணோம் அப்படின்னா தேவையில்லாம அதுக்கு வந்து டாக்ஸ் அது இதெல்லாம் வேற போடுவாங்க. அதனால டைரக்டாவே போயிட்டு டிக்கெட் எடுத்தோம்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். விருப்பப்பட்டவர் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.